சஹருடைய நேரம் எது வரைக்கும், இஃப்தாருடைய நேரம் எது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ரமலான் மாதத்துல 2 வகையான பாங்குகள் சொல்லுவாங்க. ஒன்று சஹருக்காக மக்களை எழுப்பி விடுறதுக்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாங் சொல்லுவாங்க. ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடுத்த பாங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 பாங்குகள் சொல்லுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இருந்த ஒரு வழிமுறை. இதை நம்ம பின்பற்றதுனாலும் பின்பற்றலாம். இப்போ சஹருடைய நேரம் குறித்து அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில சொல்றான், வைகரை என்னும் வெள்ளை கயிறு இரவு என்னும் கருப்பு கயிற்றில் இருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் அப்படின்னு. அதாவது ஃபஜருடைய நேரத்துல இருந்துதான் நம்ம வைக்கக்கூடிய நோன்பு ஆரம்பமாகுது. ஸோ ஃபஜருடைய பாங்கு வரைக்கும் நம்ம உண்ணலாம் பருகலாம். இஃப்தாருடைய நேரம் பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைஞ்ச உடனேயே நம்ம நோன்பு திறக்கலாம். நியத் சொல்லணுன்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. விரைவாக துறக்கிறது நன்மைக்குரிய செயலாகும்.